மாப்பிள்ள சொல்லுமாம்மா. பார்த்து கண்டுக்காம போற மாமாவை. ஆமாம், எங்கள் வீட்டில் உங்க கூட வேணான்ட்டாங்க மாமா. ஏதோ அக்யூஸ்ட் ப்ராடாம நீங்க. ஏன் மாமா எங்கள் வீட்டில் உங்க கூட வேணாண்டாங்க? நான் ஒன்றும் பார்க்குற பொண்ணு பின்னாடி சுற்றுற பொறி கிடையாது. நான் மாப்பிள்ள பண்றது உலகம் கலிகாலமா ஆகி போச்சு. நல்லவங்களே யாருக்கும் புரியுது கிடையாது. டார்ச்சர் பண்றானுங்க, ஜெயில போடுவோன்றானுங்க, அக்யூஸ்ன்றானுங்க, ஃப்ராடுன்றானுங்க. பண்றது ஒரு வேலை இருந்தாலும் பிரபாகரன் பாடையில தான் இருந்திருப்பானோ. என்ன மாப்பிள்ள நாங்க பேசிட்டு நீ அந்த பக்கம் திரும்பி நம்ம சொல்ற? ஒன்றும் இல்லை மாமா. சாரி மாமா, வீட்டில் சொல்றத வச்சு ரொம்ப சந்தேகப்பட்டேன் மாமா. நீ ரொம்ப நல்லவர் தான் மாமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சின்ன வயசுல இருந்து நல்லவனா வாழ்ந்துட்டேன் மாப்பிள்ள நானு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை. மாமா கள்ளூர் சாராய போலீஸ் எங்க தேடுறாங்கய்யா, ஓடியா. அடப்பா, இந்த ஃப்ராடு பண்ண போய் பிரபாகரன் படம் வேற சொல்லிட்டு நம்ம. நான் எப்பண்ணா தர வீட்டில் ரொம்ப கஷ்டண்ணா. நானும் எவ்வளோ பொறுத்து போறேண்ணா. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. பச்சை போய் பேசுற கண்ணு ஆசையா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலப்பா. எனக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணி தானா, நான் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சிருந்தேண்ணா. ஐயோ இவன் வேற வரானே. மாமா எப்படி இருக்கிற? மாப்பிள்ள என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கடை மேட்ரு. என்ன மாமா எவ்வளவு மாமா கடன்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்ன காசு தான், 50,000 ரூபாய். எப்பயா தெரியும் 50,000 ரூபாய்? தர மாதிரி ஐடியா இல்லப்பா. மாமா 50,000 ரூபாய் சின்ன காசா இருக்கு தான் விட்டு வச்சிருக்கலாம். என்ன பண்ணிருப்பான் தெரியல. என்ன பண்ணுவாரு? நானும் சொல்லி போயிட்டு வரேன் மாமா. மாப்பிள்ள நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு மாப்பிள்ள. காசு வரலனா மட்டும் கால் பண்ணு. 50,000 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. சார்ண்ணா மச்சான் தெரியாம பண்ணிட்டாண்ணா. அவன் வரலாம் கூட தரலாம் தான் நினைச்சேன். மச்சான் வந்துட்டாலாம் தர முடியாது. கடன் கேட்கறேன் நான் என்னையும் ஆளை வச்சு அடிக்கிறேன்யா. என்னைக்காக உன் சாப்பிட கையில கண்டா சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன மாமா அங்க உட்காந்தீங்களா? மாமாப்ல மேட்ச் ஒண்ணு பண்றியா? உனக்கோசம் உயிரே தருவேன். இது பண்ண மாட்டா சொல்லு, எதா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆள் தெரியல போட்டு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அந்த தென்னை மரத்தை கொஞ்சம் தொட்டு வாங்க. ஆட உனக்கோசம் உயிரை தரேன்ற தென்னை மரத்தை தொட மாட்டா. ஜிஜிபி மேட்ரு இரு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வாங்க. என்ன மாமா? அந்த செருப்பு கட்டி விட்டு போ மாப்பிள்ள. சாமி அது கிட்ட நீ செருப்பு போட்டு போற. அவுத்து போ மாப்பிள்ள. மாமா காலில் பாட்டோட அர்த்தீச்சு மாமா. அம்மா நம்ம தென்னை மரத்துல நேற்று எண்ணெய் காணாம போச்சு சொன்னியம்மா. அதை சுத்தி பாட்டில் ஒரு பச்சு வச்சேன். நான் பையனை ஒருத்தனை டெஸ்ட் பண்ணேன். காலில் அடுத்த ரத்தம் வந்துச்சுமா. சரிம்மா நான் பாத்துறேன், நீ வந்துடுறேன். மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? என்ன மச்சான் பண்றா? ஆள் பார்க்க ஒரு மாதிரியா வேற இருக்கு. அது விட்டு மச்சு நீங்க என்ன பண்ற? அதெல்லாம் இருக்குடா. நீ என்ன பண்றங்க? மாமா மச்சான் நீ என்ன வேலை செய்யற? படிச்சது கவர்மெண்ட் வேலை எதை கொடுத்துறாங்கடா. சரி நீ என்ன வேலை செய்யறாங்க? என் மாமா கூட இருக்கிற மச்சான். மாமா என்ன வேலை செய்யற மச்சான்? என் மாமா தெரியாத உனக்கு? என் மாமா முரட்டு கால கட்டு கலக்காத சிங்கண்டா. மாமன் பேர் என்னதான் மச்சான்? மாமன் பேரு கள்ளச்சாராயம் மாவீரன் உத்தமன்டா. ஒரு நிமிஷம் மச்சான். சார் கள்ளச்சாராயம் மாவீரன் உத்தம மாட்டேன் போச கூட்ட சாம்பார் ஆப்பு எனக்கு. சொல்லு மாப்பிள. மாமா நம்ம வண்டி எங்க இருக்குது மாமா? எதுக்கு மாப்பிள வண்டி கேக்குறா? வண்டி கேக்குற வேலை வச்சுக்காது மாப்பிள. அதுல மாமா அது எதா ஒன்னா இருக்கட்டும் மாப்பிள. ஆளுக்கு உடம்பு சரியில்ல, ஆயாக்கு உடம்பு சரியில்ல, வண்டி எல்லாம் கேட்காது மாப்பிள. மாமா நான் சொல்ல வந்து ஒரு நிமிஷம் கேளு மாமா. என்ன மாப்பிள உனக்கு வேணாம்? என் வண்டி என் மாமியார் விட்டு போய்க்குது. வரதுக்கு 3 மாசம் ஆகும். எப்ப பார்த்தாலும் வண்டி வேணும் இது வேணுங்கண்ணா. சார் கொஞ்சம் வண்டி விட்டாருங்க சார். சார் அந்த வண்டி நீங்க எடுங்க சார். யார் நீ என் வண்டி மேல கால போடுற நீ? மாமா உன்னை தேடி ஒரு 2 பேர் வந்துருந்தாங்க மாமா. வண்டிக்கு ஏதோ டிவி கட்டலையாமே. நானா மாமா சொல்லி அமிச்சேன். வேப்பமரத்து கீழே உட்காந்து ஊர் நான் பேசி இருப்பேன்னு. வண்டியும் கூட இருக்குன்னு சொல்லி அமிச்சேன். வந்துட்டாங்களா மாமா அவங்க? மாமா கடை வரைக்கும் போகணும் மாமா. வண்டி கூட போயிட்டு வந்துடுறேன். அட
இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. என்ன மாமா இங்க உட்காந்துக்கிறா? ஒன்றும் இல்லை மச்சான், மனசே கஷ்டமா இருக்குது. என்கிட்ட நிறைய காசு பணம் நிறைய இருக்குது, ஆனால் ஊரில் எவனும் மதிக்க மாட்டான். இன்னும் புரியல என்ன பண்ணுறதுன்னு. மச்சான் இருக்கும் உனக்கு தான் மாமா கவலை. மச்சான் தான் மலையே ஈஸியாக ஏறலாம். அதுக்காக மாதிரி பிச்சைக்காரன் அவங்ககிட்ட போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு ரீல்ஸ் மட்டும் போடு, எப்படி ரீச் ஆகிற மட்டும் பாரு. இந்த ஊருக்கே நீ தான் ஹீரோ. என்ன சொல்கிறேன் மச்சான்? மச்சான் மாமாவா? என்ன மாமா நீ கொடு மாமா, நான் வீடியோ எடுக்கிறேன். சரி மச்சான், இந்தா எதில் வீடியோ எடுப்பேன். இந்தா ஃபோன் கொடு. இந்தாங்க ஐயா, ரொம்ப பசியாக இருப்பீங்க, சாப்பிடுங்க ஐயா. ஜனங்க வாங்கி தரேன், சாப்பிடுங்க ஐயா. என்னங்க ஐயா குறுகுறுன்னு பார்க்குறீங்க, சாப்பிடுங்க. ஏண்டா நானே இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு ரீச் ஆகாமல் லோல் வச்சுன்னுக்கிறேன், நீ என்ன வச்சு ரீச் ஆகலான்னு பார்க்குறியா?